அப்பத்தா கிட்ட சேது பேசினதுக்கு அப்புறமா சேது மனசு கொஞ்சம் மாறி இருக்கு. அவுட் ஹவுஸ்க்கும் பார்த்தா சேது வராரு. தமிழ்செல்வி பார்த்தா காலேஜுக்கு கிளம்பாம பேக்கெல்லாம் எடுக்காம இங்க ஹாஸ்பிட்டல்ல கொடுத்த ரிப்போர்ட் இதெல்லாம் தேடி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சேது எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருக்காரு. எங்க கிளம்பிக்கிட்டு இருக்கா, கையில ரிப்போர்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கா, ஆஸ்பத்திரிக்கு எதுவும் போறாளோ அப்படின்னு சொல்லி சேது மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்காரு. தமிழ்செல்வியும் பார்த்தா இங்க ஸ்கேன் ரிப்போர்ட் மாத்திரை எல்லாத்தையும் எடுத்து பேக்ல வச்சுக்கிட்டு கிளம்புறாங்க. ஏய் நில்லு, எங்க போற அப்படின்னு சொல்லி சேது கேட்கவும், ஏன் உங்ககிட்ட அவசியம் சொல்லணுமோ அப்படின்னு சொல்லி தமிழை கேட்கவும், ஆமாடி இப்ப எங்க போற அப்படின்னு சொல்லி சேது கேக்குறாரு. ஏன் பார்த்தா தெரியல, கையில ரிப்போர்ட் எல்லாம் வச்சிருக்கேல, எங்க கிளம்புவாக, இன்னைக்கு டாக்டர் ஸ்கேன் எடுக்க வர சொல்லிருக்காங்க, அதனாலதான் ஹாஸ்பிட்டல் போறேன் அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும், சரி இரு நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், தமிழுக்கு பார்த்தா ஒண்ணுமே ஓடல. என்ன சொன்னீங்க, நீங்களும் வரீங்களா, எதுக்கு வரணும், இது உங்க குழந்தை இல்லைன்னு சொன்னீங்கல்ல, அப்ப எதுக்கு நீங்க ஏன் கூட வரணும் அப்படின்னு சொல்லி தமிழை கேட்கவும், நான் உன் கூட வரேன்னு தானே சொன்னேன், அப்புறம் என்ன எதுக்கு இது தேவையில்லாம பேசுற, கிளம்பு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் தமிழும் பார்த்தா ஹாஸ்பிட்டல் வராங்க. தமிழுக்கு மனசுக்குள்ள ஒரு பக்கம் பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹாஸ்பிட்டல்ல வந்துட்டு இங்க ஸ்கேன் செக் பண்ண போறாங்க. அப்ப தமிழ்செல்வியை டாக்டர் கேக்குறாங்க, ஏமா உன் கூட உன் ஹஸ்பண்ட் வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி டாக்டர் கேட்கவும், தமிழை சொல்லுவோமா வேணாமான்னு யோசிக்கிறாங்க. வந்திருக்காங்க டாக்டர் அப்படின்னு சொல்லி தமிழை சொல்லவும், சரிம்மா அவரை உள்ள கூப்பிடு, அவரு குழந்தையோடைய மூமெண்ட் எல்லாம் பார்க்க வேணாமா, ஸ்கேன் பார்க்கும்போது ஒவ்வொரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுமே தான் குழந்தைய பார்க்கணும் அப்படின்னு நினைப்பாங்க, அவர் என்ன வெளியே உட்கார்ந்துருக்காரு, போய் நான் கூட்டிட்டு வாமா அப்படின்னு சொல்லி இங்க பார்த்தா டாக்டர் சொல்லவும், சரிங்க டாக்டர் அப்படின்னு சொல்லி தமிழும் பார்த்தா வெளியே எந்திரிச்சு வந்து, உங்களை டாக்டர் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், ஏனையாது கூப்பிடுறாங்க, உனைய தானே செக் பண்ணும் அப்படின்னு சொல்லி சேது சொல்லவும், நீங்க அப்புறம் என் கூட எதுக்கு தான் வந்தீங்க, நீங்க எதுக்கு வந்தீங்க, குழந்தைய பத்தி தெரிஞ்சுக்கிறன்னு மனசுக்குள்ள தோணுது இல்ல, அப்புறம் என்ன உங்களுக்கு என்கிட்ட அவரு கௌரவ குறைச்சல், நீங்க வாங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், சரி போ அப்படின்னு சொல்லி சேதுவும் சொல்றாரு. உள்ள வந்து பார்த்தா இங்க சேது வரவும், என்ன சேது நீங்க தானே தமிழ்செல்வியோட ஹஸ்பண்ட், குழந்தையோடைய மூவ்மெண்ட், குழந்தை எப்படி இருக்கு, என்ன இருக்கு, குழந்தையோட வளர்ச்சி எல்லாம் எப்படி இருக்கு, ஸ்கேன்ல இதெல்லாம் பாக்கணும்னு உங்களுக்கு ஆசை இல்லையா அப்படின்னு சொல்லி டாக்டர் கேட்கவும், அப்படிலாம் இல்ல டாக்டர், சரி இவங்களை செக் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைச்சு நான் வெளியே இருந்தேன், சரி சேது இந்த மானிட்டர்ல நீங்க பாருங்க, நான் தமிழ்செல்வி ஸ்கேன் பண்ணும்போது குழந்தையோடைய முகம், அதே மாதிரி குழந்தையோடைய உடல் வளர்ச்சி, குழந்தையோட அசைவு எல்லாமே இந்த மானிட்டர்ல தெரியும், நீங்க இங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் பார்த்தா தமிழ்செல்வியை கூட்டிட்டு இங்க ஸ்கேன் பண்றதுக்குள்ள போறாங்க. தமிழ்செல்வியையும் பார்த்தா ஸ்கேன் பண்றாங்க. இதுல சேது பார்த்தா குழந்தைய பாக்குறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்காரு. தடவை தான் வந்தோம், பொய்யா போச்சு, எதையோ சொல்லி ஏமாத்திட்டா, இந்த தடவையாவது குழந்தை முகத்தை பார்க்கணும், குழந்தைய பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சேது ரொம்ப ஆர்வமா மானிட்டர் ஒத்து பாத்துக்கிட்டு இருக்காரு. டக்குன்னு பார்த்தா சேதுவோடைய அம்மா ஆத்மா வருது. இத ஒரு நிமிஷம் சேது பார்த்துட்டு பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுறாரு. அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு சேது அதையே பாக்குறாரு. சேது பாத்துக்கிட்டு இருக்காரு. குழந்தைக்கு பதிலா இங்க சேதுவோடைய அம்மா முகமும் சேதுவோடைய அம்மா ஆத்மாவும் அதுல தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இத பார்த்ததும் சேதுக்கு ஒண்ணுமே ஓடல. அம்மா அம்மா அன்னைக்கே சொன்னாங்கல்ல, தமிழ்செல்வி வயித்துல நான் தான் வளர்ந்துகிட்டு இருக்கேன், கூடிய சீக்கிரம் உன்னை வந்து சேர்ந்துருவேன்னு சொன்னாங்களே, அப்ப இதுல தெரிகிறது நம்ம அம்மா தான் தமிழ்செல்வி வயித்துல வளர்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா சேது மனசுக்குள்ள அவ்வளவு ஒரு இனம் புரியாத ஒரு உணர்வு. அதை பார்த்துட்டு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி போய் உட்கார்ந்து இருக்காரு. தமிழ்செல்வியை பார்த்தா டாக்டர் இங்க வெளியில கூட்டிட்டு வந்துடுறாங்க. சேது என்ன குழந்தை பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்கவும், சேது பார்த்தா எதுவுமே பேசாம அந்த மானிட்டரே பாத்துக்கிட்டு இருக்காரு. சேது என்ன குழந்தைய பாத்தீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி டாக்டர் கேட்கவும், மிஸ்டர் சேது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும், டாக்டர் என்ன டாக்டர் அப்படின்னு சொல்லி சேது கேக்குறாரு. என்ன சேது என்னமோ வெளியெல்லாம் உட்கார்ந்து இருந்தீங்க, இப்ப குழந்தைய பாத்தீங்களா இல்லையா நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறத கூட கவனிக்காம இப்படி ஆர்வமா மானிட்டரை பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் கேட்கவும், குழந்தைய பார்த்தேன் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்றாரு. சரிங்க சேது, உங்க குழந்தை நல்ல வளர்ச்சியில இருக்கு, அதே மாதிரி சரியான நேரத்துக்கு மாத்திரை சத்தான ஆகாரம் சாப்பிட்டாலே போதும், நீங்க தமிழ்செல்வியை கூட்டிட்டு போகலாம், தமிழ்செல்வி இந்தாங்க உங்க ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி டாக்டர் கொடுக்குறாங்க. தமிழும் சேதுவும் இங்க வெளியே வந்ததும் சேது பார்த்தா தமிழுடைய கையை பிடிக்கிறாரு. தமிழுக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல. என்னைய மன்னிச்சிரு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், தமிழுக்கு பார்த்தா பயங்கரமா சந்தோஷமா இருக்கு. எங்க அம்மா என்கிட்ட சொன்னது உண்மைதான் தமிழ், இப்ப அந்த மானிட்டர்ல உன் வயிற்றுல வளர்ற சிசுவை பார்க்கல, நான் என் அம்மாவை தான் பார்த்தேன், என் அம்மா தான் உன் வயிற்றுல வளர்றாங்க, என் அம்மா திரும்ப எனக்கு கிடைக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது ரொம்ப கண் கலங்கி தமிழுடைய கண்ணத்தை பிடிச்சு
ரொம்ப உணர்வு பூர்வமா பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.